ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலின் வெற்றி மத்திய பாஜக அரசின் நல்லாட்சிக்கும் வளர்ச்சிக்கும் கிடைத்த வெற்றி. பொதுமக்களின் தீர்ப்புக்கு தலை வணங்குவதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. டெல்லி தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்த ஆளும் ஆம் ஆத்மி கட்சி மக்களின் தீர்ப்பை ஏற்பதாக கெஜ்ரிவால் கருத்து. டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் படுதோல்வி. தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஒரு இடத்திலும் வெற்றி பெற முடியாமல் ஏமாற்றம். டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வி எதிரொலி. ஆவணங்களை பாதுகாக்கும் முயற்சியாக தலைமைச் செயலக கட்டடத்திற்கு சீல் வைப்பு. வெறுப்பு அரசியலை நிராகரித்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் முடிவு. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டம் என இந்திய கம்யூனிஸ்ட் கருத்து. தைப்பூசத்தை ஒட்டி திருச்செந்தூரில் குவிய தொடங்கிய பக்தர்கள். இடையூறு இல்லாத சாமி தரிசனத்திற்கு சிறப்பு ஏற்பாடுகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 85,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உட்பட 45 பேரும் டெபாசிட் இழந்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் நேற்று வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் தொடக்கம் முதலே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை பெற்றதால் திமுகவின் தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாடினர். பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை முடிவில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,14,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் உட்பட 45 வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். திமுகவின் வெற்றியை அக்கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடினர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மா முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி முதலமைச்சராக இருந்த ஷாஹிப் சிங் வர்மாவின் மகனான பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மா சட்டப்பேரவை தேர்தலில் புதுடெல்லியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் புதிய முதலமைச்சராக பர்வேஷ் வர்மா பதவியேற்பார் என கூறப்படுகிறது. மேலும் இவரை தவிர மறைந்த பாஜக மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சோரி ஸ்வராஜ் பெயரும் முதலமைச்சர் பதவிக்கு பரிசீலிக்கப்படுகிறது. இதேபோல் மற்றொரு முக்கிய பிரபலமான ஸ்மிருதி இரானியின் பெயரும் முதலமைச்சர் பதவிக்கு அடிபடுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு பணபலம் மற்றும் மதுவின் மீது மட்டுமே அவர் கவனம் செலுத்தியதே காரணம் என சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே விமர்சித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தொடர்பாக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே செய்தியாளர்களிடம் பேசிய போது ஒரு வேட்பாளரின் நடத்தை எண்ணங்கள் சுத்தமானதாக இருக்க வேண்டும் என கூறினார். வாழ்க்கையானது யாரும் குறை சொல்ல முடியாதபடி இருக்க வேண்டும் என்றும் தியாகம் இருக்க வேண்டும் என்றும் கூறிய அவர் ஒரு வாக்காளர் நம்மீது நம்பிக்கை வைப்பதற்கு இதுவே அடிப்படையானவை என தெரிவித்தார். இதனை கெஜ்ரிவாலிடம் பலமுறை கூறியும் அவர் அதை கேட்கவில்லை என குற்றம் சாட்டிய அண்ணா ஹசாரே பணம் சார்ந்த செல்வாக்கிற்கு கெஜ்ரிவால் ஆசைப்பட்டு விட்டார் என்றும் விமர்சித்தார். அரசியல் இயக்கம் தொடங்குவதற்கு முன் அண்ணா ஹசாரேவின் ஊழல் ஒழிப்பு இயக்கத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் இணைந்து பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெறுப்பு அரசியலை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் முற்றாக நிராகரித்துள்ளனர் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றது குறித்து முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வலிமையையும் தமிழ்நாடு அரசின் சாதனைகளையும் மக்களிடையே பேராதரவை பெற்றிருப்பதை அறிந்த அதிமுக தேர்தல் களத்திற்கே வராமல் ஒதுங்கிக் கொண்டது என தெரிவித்துள்ளார். சமூக சீர்திருத்த புரட்சியாளர் பெரியார் குறித்தும் திராவிட இயக்க கருத்தியல் மற்றும் நோக்கங்களை இழிவுபடுத்தி அவமதித்து அநாகரிக அரசியலை முன்னெடுத்த நாம் தமிழர் கட்சியின் சங் பரிவார் கும்பலுக்குரிய வெறுப்பு அரசியலை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் முற்றாக நிராகரித்துள்ளார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெறப்போகும் வரலாறு காணாத வெற்றிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முன்னோட்டமாக இருப்பதாக முத்தரசன் தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலின் வெற்றி பாஜகவின் நல்லாட்சிக்கும் வளர்ச்சிக்கும் கிடைத்த வெற்றி என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பாஜகவுக்கு இந்த மகத்தான வெற்றியை வழங்கிய டெல்லி மக்களுக்கு தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார்.
டெல்லியின் வளர்ச்சியிலும் மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதில் டெல்லிக்கு முக்கிய பங்கு இருப்பதை உறுதி செய்வதிலும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என பிரதமர் உறுதியளித்துள்ளார். இந்த வெற்றிக்காக மிகவும் கடினமாக உழைத்த பாஜகவினருக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இன்னும் தீவிரமாக உழைத்து டெல்லி மக்களுக்கு சேவை செய்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி தேர்தலில் 27 வருடங்களுக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடித்துள்ளதை அக்கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடினர். புதுக்கோட்டை பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் டெல்லி சட்டமன்ற தேர்தல் வெற்றியை வரவேற்று கொண்டாடினார்கள். பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கும் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம் களை கட்டியது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மக்களின் தீர்ப்பை ஏற்பதாக ஆம் ஆத்மியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மக்களின் தீர்ப்பை தாங்கள் பணிவுடன் ஏற்பதாகவும் பொதுமக்களின் முடிவை முழு மனதுடன் மதிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வெற்றிக்காக பாஜகவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரத்திற்காக தாங்கள் அரசியலில் ஈடுபடவில்லை என்றும் அரசியலை மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு வழிமுறையாக பார்க்கிறோம் என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு தங்களால் இயன்ற உதவிகளை செய்வோம் என கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வியடைந்த நிலையில் ஆவணங்களை பாதுகாக்கும் வகையில் டெல்லி தலைமைச் செயலகத்துக்கு உடனடியாக சீல் வைக்கப்பட்டது. டெல்லி துணைநிலை ஆளுநர் பிறப்பித்த உத்தரவுக்கு இணங்க தலைமைச் செயலகம் பூட்டப்பட்டு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. யாரும் உள்ளே நுழைய முடியாத வகையில் அங்கு தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தலைமைச் செயலகத்திலிருந்து ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்குகள், மின்னணு கோப்புகள் போன்றவற்றை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாகத்துறையின் அனுமதியின்றி யாரும் தலைமைச் செயலகத்துக்குள் நுழையக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஆம் ஆத்மியை வீழ்த்தி பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் பொது நிர்வாகத்துறை இந்த திடீர் உத்தரவை பிறப்பித்துள்ளது. பிரதமர் மோடியின் வளர்ச்சி அரசியலை டெல்லி மக்கள் அங்கீகரித்துள்ளனர் என சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஊழல் நிறைந்த ஆம் ஆத்மி அரசை டெல்லி மக்கள் நிராகரித்து காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து 3வது முறையாக புறக்கணித்து பாஜகவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளின் சந்தர்ப்பவாத அரசியலை விட பிரதமர் மோடியின் வளர்ச்சி அரசியலை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் என்பதை டெல்லி தேர்தல் முடிவு பிரதிபலிக்கிறது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் இம்முறை ஆம் ஆத்மி, பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவியது. கடந்த முறை நடந்தது போல் இந்த முறையும் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் படுதோல்வியை சந்தித்தது. டெல்லி தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத அவல நிலைக்கு ஆளாகியிருக்கிறது. இது அக்கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு அறையை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். பழனி முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதால் குற்றச்சம்பவங்களும் அதிக அளவில் நடைபெறுகின்றன. இதனை தடுக்கும் வகையில் ஆங்காங்கே சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் செலவில் பழனியின் முக்கிய இடங்களில் 300க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. கேமராக்களை ஒருங்கிணைந்து கண்காணிக்கும் கண்காணிப்பு அறையை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் மற்றும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் IB செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தைப்பூசத்தை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வரும் 10ஆம் தேதி முருகனை கண்டெடுத்த நிகழ்வை கொண்டாடும் ஸ்ரீ சண்முகர் ஆண்டு விழாவும் 11ஆம் தேதி தைப்பூச திருவிழாவும் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளன. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் எந்த இடையூறுமின்றி சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் இருந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் கடலில் நீராடி முடித்ததும் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு சிறப்பு பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கட்டாக்கில் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 1-4 என்ற கணக்கில் இழந்தது. நாக்பூரில் நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் இவ்விரு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி ஒடிஷா மாநிலத்தின் கட்டாக் நகரில் இன்று நடைபெறுகிறது. இப்போட்டியிலும் வெற்றி பெற்று ஒருநாள் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதே சமயம் தொடரை சமப்படுத்த இங்கிலாந்து வீரர்களும் தயாராகி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.